வழக்கமாக நாம் நம்மளோட கனவுகள் மேலே கவனம் செலுத்தி நம்ம எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தோட இணைக்க பெரிய முயற்சிகளை எடுப்போம். ஆனால் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த ஈர்ப்பு விதி பயணம் ஏன் எப்பவுமே ஒரு நேர்கோடாக அமைய மாட்டேங்குதுன்னு? ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு சில இடைப்பட்ட படிகளை வச்சிருக்குது. இது நம்மளை தடுக்கிறதுக்காக இல்லை, நம்மளோட பெரிய இலக்குகளை அடைய நம்மளை தகுதியானவங்களா மாத்துறதுக்கு தான். இந்த படிகளை பிரபஞ்சத்தோட ஒரு தகுதி தேர்வா நினச்சிக்கோங்க. நம்மளோட உண்மையான அர்ப்பணிப்பையும் தயார் நிலையையும் நிரூபிக்க நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இது. பிரபஞ்சம் அதோட ஞானத்தால நம்மளோட உறுதியை சோதனை செய்து, ஒவ்வொரு சோதனையும் ஒரு பிரபஞ்ச சைகை மாதிரி. நீ கேட்கிற பொக்கிஷங்களை வாங்க நீ உண்மையிலேயே தயாரா இருக்கிறியா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குற ஒரு ரகசிய குரல் இது. உண்மை என்னன்னா, பிரபஞ்சம் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க போகுதுன்னா முதல்ல நம்மளை அது உடைச்சு சுக்குநூறாக்கும். நம்ம அதிலிருந்து வெளியே வாரோமா அப்படின்னு சோதிச்சு பார்க்கும். இதை கேட்கறதுக்கு விசித்திரமா தெரியுதுல்ல, ஆனால் இதுதான் உண்மை. இதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. நம்மளோட ஆழமான ஆசைகள் நிஜமாகிற ஒரு உலகத்தை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த வழியில் கண்டிப்பாக சில சவாலான தருணங்கள் இருக்கும். இந்த கட்டத்தில் நாம் 2 முக்கியமான கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த ஈர்ப்பு விதியை உண்மையிலேயே எது வழி நடத்துது? அப்புறம் ஏன் நிறைய பேர் இந்த வழியில் தடுமாறி விழுறாங்க? ஆரம்பத்தில் நாம் எல்லாரும் தடுமாறுறது இயல்பு தான். ஈர்ப்பு விதிங்கிறது நம்ம எண்ணமும் பிரபஞ்சத்தோட அலைவரிசையும் ஒன்றா இணைகிற ஒரு விஷயம். சில நேரங்களில் நாம் நினச்ச உடனே நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு பதிலாக சவால்கள் தான் முதல்ல வந்து நிற்கும். நாம் எதை ஆசைப்பட்டோமோ அதுக்கு நேர்மாறான விஷயங்கள் பிரபஞ்சம் நமக்கு தர்ற மாதிரி இருக்கும். இது உண்மையிலேயே குழப்பமான ஒரு விஷயம்தான். உதாரணத்துக்கு, நாம் நல்ல குறிக்கோள்கள், நேர்மறை எண்ணங்கள், செல்வம், புதிய வாய்ப்புகள், நல்ல மனிதர்களின் தொடர்புகளை விரும்பியிருப்போம். ஆனால் சில நேரங்களில் பாதை அப்படியே மாறி போகும். உங்களுக்கு இப்போ ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்திருக்கும். அதுக்கு பதில் கொடுக்கிற விதமாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய முதல் விஷயம், உண்மைத்தன்மைக்கான சோதனை, த லிட்மஸ் டெஸ்ட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எண்ணங்களுக்கு நேர்மாறான சூழ்நிலைகளில் நம்ம மாட்டிக்கொள்ளலாம். நம்மளோட பொருளாதார நிலைமை இன்னும் மோசமாகலாம். சவால்கள் அடுத்தடுத்து வரலாம். இது நம்மளை ரொம்ப கவலைப்பட வைக்கும். என்ன நடக்குதுன்னே புரியாமல் நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு மத்தியிலையும் நாம் நம்மளோட இலக்குகளில் உறுதியாக இருக்கணும். சூழ்நிலைகள் ஏன் நமக்கு எதிராக மாறுதுன்னு நாம் யோசித்தாலும், நாம் தனிமையாக இருக்கிறப்போ நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட குழப்பமான செயல்பாடுகளுக்கு பின்னாடியும் ஒரு தனித்துவமான வழி இருக்குன்னு நமக்கு புரியும். இது ஒரு சோதனை, நம்மளோட உண்மைத்தன்மைக்கான சோதனை. பிரபஞ்சம் அடிப்படையில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குது. உன்னோட ஆசைகள் உண்மையிலேயே உன்னுடைய ஆத்மாவிலிருந்து தான் வருகிறதா? நீ ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை ஏற்றுக்க நீ உண்மையிலேயே தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்குது. இது ஒரு உண்மையான பயணம். நம்மளோட உண்மையான ஆசைகளை கண்டுபிடிச்சு அதுக்காக முழுமையாக மாறுறதுக்கான பயணம் இது. பெரிய அளவில் பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்படுறதை எடுத்துப்போம். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஆசை தான். ஆனால் அந்த செல்வத்தை அடையணும்னா மற்ற மாற்றங்களை போல நமக்குள்ளேயும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. இந்த செல்வத்தை பொறுப்போட கையாள தெரிஞ்ச ஒரு மனுஷனா நாம் மாறணும். இதனால தான் பிரபஞ்சம் நம்மளை சோதனை செஞ்சு
இந்த மாற்றத்துக்கான பாதையில நடக்க நீ தயாரா அப்படின்னு நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது. ஆசைகள் வெறும் மேலோட்டமா இருக்கிற இந்த உலகத்துல பிரபஞ்சத்தோட சோதனைகள் உடைக்கப்பட வேண்டிய ஒரு புதிரா இருக்கு. அது நம்ம ஆசையோட ஆழத்தை காட்டுற ஒரு கண்ணாடி. நம்ம கனவுகளோட உண்மையான வடிவத்தை ஏத்துக்க நாம தயாரா இருக்கோமான்னு கேட்குற கண்ணாடி அது. இந்த புரிதல் நம்ம பாதையில ஒரு புதிய தெளிவை கொடுக்கும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற இரண்டாவது பாடம் அலைவரிசைக்கான கண்ணாடி, த மிரர் ஆஃப் அலைன்மெண்ட். பிரபஞ்சத்தோட சோதனைகளை எப்படி கடந்து போகணும்னு நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புத்தகத்தோட பக்கத்தை திருப்புற மாதிரி மாற்றங்கள் நடக்கும். நாம முன்னாடி சந்திச்ச சவால்கள் எல்லாமே நாம ஆசைப்பட்ட பொக்கிஷங்களுக்கு நம்மளை கூட்டிட்டு போற படிக்கட்டுகளா நாம உணர்வோம். நம்ம பாதை சரியாகும். அப்புறம் கொஞ்ச காலத்திலேயே நாம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நிஜமாக ஆரம்பிக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட அற்புதமான ஈர்ப்பு விதிக்கு ஒரு சாட்சி. இது நம்மளோட உண்மையான சுயத்தை கண்டறியவும் நம்ம ஆழமான ஆசைகளை ஏத்துக்கவும் நம்மளை அழைக்குது. நாம இன்னும் ஆழமா போகும்போது இந்த ஈர்ப்பு விதியோட மையப்பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க இந்த கேள்விதான் ஒரு திறவுகோல். நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஈர்ப்பு விதிங்கிறது நம்ம கேட்குற குறிப்பிட்ட விஷயங்களை பிரபஞ்சம் அப்படியே கொடுக்கறதில்ல. அதுக்கும் மேலான ஒரு விஷயம் இருக்குது. நாம எப்படி இருக்கோமோ அதோட பிரதிபலிப்பை தான் பிரபஞ்சம் நமக்கு தருது. இதை நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு அலாவுதீன் பூதம் கிடையாது. அது நம்மளோட குணத்தை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. இதுதான் ஈர்ப்பு விதியோட உண்மையான மெக்கானிசம், அதோட மையப்பகுதி. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எந்த அலைவரிசையில இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணக்காரர் ஆகணும், உண்மையான அன்பை கண்டுபிடிக்கணும், உங்களோட கனவு இல்லத்துல வாழணும்னு உங்க மனசுல ஆசைகள் இருக்கலாம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விதி இருக்கு. உங்களுடைய ஆழ்மனம் மாறாத வரைக்கும், நீங்க அதே பழைய அலைவரிசையில இருக்கிற வரைக்கும் மாற்றம் என்பது வெறும் கனவாக மட்டுமே இருக்கும். இப்ப நாம பார்க்க போற மிக முக்கியமான மூணாவது பாடம், புதிய பிறவியை தேர்ந்தெடுத்தல், சூசிங் யுவர் ரீபிரத். அதனால இந்த ஆழமான மாற்றம் ரொம்பவே அவசியம். இங்க தான் பிரபஞ்சம் உள்ள வருது. அது உங்களுக்கு எதிரி கிடையாது, உங்க பயணத்தை செதுக்கிற ஒரு சிற்பி. பிரபஞ்சம் நம்மளுக்கு சவால்களை கொடுக்கறது மூலமா நம்மளோட பார்வையை மாத்திக்கவும் நம்மளை நாமே மாத்திக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்குது. சவால்கள் வரும்போது கூட செல்வ செழிப்பான மனநிலையோட இருக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களான்னு உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. இந்த பார்வையை நாம புரிஞ்சுக்கிட்டா சவால்களுக்கு மத்தியிலையும் நமக்கு வாய்ப்புகள் தெரியும். இது சூழ்நிலையில நடக்கிற மாற்றம் மட்டும் இல்லை, நம்ம மனநிலையில நடக்கிற மாற்றம். இது பிரபஞ்சத்தோட நோக்கத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அதாவது குறிப்பா கஷ்டமான காலங்கள்ல உங்களுடைய புதிய சுயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை பிரபஞ்சம் பார்க்குது. நம்மளோட ஆசைகளை வெளிப்படுத்தி இந்த ஈர்ப்பு விதி பயணத்துல இறங்கும்போது நாம ஒரு புதிய பிறவியை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கான ஒரு புதிய வடிவத்தை நாம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த புதிய உங்களை தான் பிரபஞ்சம் மெதுவா செதுக்கிக்கிட்டு இருக்குது. நீங்க ஆசைப்பட்ட கனவுகள் ஏற்கனவே நிறைவேறின மாதிரி வாழ உங்களை தூண்டுது. இந்த சவால்கள் எல்லாமே நம்மளோட மன உறுதியை உறுதிப்படுத்துகிற அடையாளங்கள். நம்மளோட இந்த மாற்றத்திற்கான பயணத்தில் இவைகள் தான் வழிகாட்டிகள். அதனால் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த பயணத்தில் இறங்கும்போது
நாம் ஒரு புதிய தேர்வை செய்கிறோம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நமக்கான ஒரு புதிய வடிவத்தை ஏற்றுக்கிற தேர்வு இது. நம்ம ஆசைப்படுறத பெறுறதுக்கு இந்த தேர்வு தான் முக்கிய காரணியாக இருக்கு. இந்த சோதனைகளை எப்படி கடந்து போகிறதுன்ற உத்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போம். உங்களோட பழைய சுயத்தை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விலங்கு மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது பூனை, நாய், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு உயிரினமாக நினச்சிக்கோங்க. இந்த உயிரினம் இவ்வளவு நாளாக உங்களோட மனசுலையும் உங்களோட எண்ணங்கள்லையும் உங்களோட முழு அடையாளத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு புதிய உயிரினம் அங்கே வந்து அந்த இடத்தை தனக்காக்கிக்க பார்க்குது. இங்கே தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். 4வது பாடமான ஆழ்மன போராட்டத்தை கையாளுதல், நேவிகேட்டிங் த இன்னர் ரெபிலியன். ஏற்கனவே ஒருத்தர் இருந்த இடத்துக்கு புதுசாக ஒரு வாடகைதாரர் வர்ற மாதிரி இது. அப்போ அங்கே இருக்கிற பழைய உயிரினம் எப்படி ரியாக்ட் பண்ணும்? அந்த பழைய உயிரினம் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்க புதுசாக வந்த உயிரினத்தை எதிர்க்கும், இல்லைன்னா தோல்வியை ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும். இந்த உதாரணம் ஒரு முக்கியமான விஷயத்தை விளக்குது. இந்த ஈர்ப்பு விதி பயணத்தில் தடைகள் வந்து பாதை கஷ்டமாக மாறும்போது உங்களுடைய பழைய சுயம் உங்களோட மாற்றத்துக்கு எதிராக போராடுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த எதிர்ப்பை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த எதிர்ப்பு உங்கள் பழைய சுயம் அழிய போகிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போ பிரபஞ்சம் வைக்கிற இந்த சோதனைகளை எப்படி திறன்பட கடந்து போகிறதுன்னு பார்ப்போம். முதல் படி, உங்களோட பழைய சுயத்தோட இந்த எதிர்ப்பை நன்றியுணர்வோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கணும். ஏன்னா உங்கள் பழைய பழக்கங்களும் உங்களை பற்றின பழைய பிம்பமும் எப்போ உங்களுக்கு எதிராக போராடுதோ அப்பவே அது அழிய போகுதுன்னு அர்த்தம். இந்த எதிர்ப்பு புதிய விஷயங்கள் உள்ள வர்றதுக்காக பழைய விஷயங்கள் உடையுதுன்றதை காட்டுது. ஆனால் நிறைய பேர் இந்த அறிகுறிகளை பார்த்து பயந்து பின்வாங்கிடுவாங்க. இந்த மாற்றத்தை பார்த்து பயந்து தெரியாத ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ள போக பயப்படுறாங்க. இந்த ஈர்ப்பு விதியை நம்புற நிறைய மக்கள் வீட்டில் படுத்து கிடந்துக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் நாம் நினச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளவு சுலபமான பாதை கிடையாது. நீங்கள் வலிமையானவனாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளையும் சண்டைகளையும் தான் தரும். ஆனால் நம்ம மக்கள் இந்த போராட்டமான தருணத்தில் பின்வாங்கி அவங்களோட பழைய சுயத்தையே தக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தோட முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா பழைய சுயத்தோட போராட்டம் தான் மாற்றத்துக்கான முதல் படின்னு நமக்கு தெரியும். இந்த மாற்றத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை தைரியமாக ஏற்றுக்க முடியும். இந்த தைரியத்தோட பழைய சுயம் எவ்வளவு போராடுதோ அவ்வளவு சீக்கிரம் அது உடையுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் நாம் பார்க்க போகிற 5வது பாடம் புதிய வடிவமாக மாறுதல், எம்பாடிங் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். ஒவ்வொரு நாளும் அந்த பழைய சுயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்கும். 2வது படி, நாம் எந்த புதிய மனுஷனாக மாறணும்னு நினைக்கிறோமோ அதோட குணங்களை இப்போவே நம்மக்கிட்ட கொண்டு வரணும். ஒரு சவால் வரும்போது பற்றாக்குறையை பற்றியோ இல்லை புலம்புறதுலையோ கவனம் செலுத்தாதீங்க. ஒரு முதிர்ச்சியான மனநிலை இதுக்கு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணும். ஒரு நிறைவான பாதுகாப்பான உணர்வோடு இருக்கணும். உங்கள் பயணத்தில் உங்களுக்கு சவால்கள் வரும்போது நீங்கள் மாற நினைக்கும் அந்த புதிய சுயம் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வாங்கன்னு யோசிங்க. அந்த கஷ்டமான நேரங்களில் ஒரு சின்ன பயிற்சி செஞ்சு பாருங்க. நீங்கள் அடைய நினைக்கிற அந்த வெற்றியாளரோட மனநிலைக்குள்ள நீங்கள் போயிட்டதா கற்பனை பண்ணுங்க. அப்புறம் யோசிங்க, அவர் இந்த சவாலை எப்படி அணுகுவார்?
அவர் எப்படி பதில் கொடுத்திருப்பாரு? இந்த மனநிலையில யோசிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தரும். உங்களோட எதிர்கால சுயமா நீங்க மாறும்போது அனுபவத்தோட ஞானத்துக்குள்ள நீங்க மூழ்குவீங்க. நீங்க போக நினைக்கிற இடத்துக்கு ஏற்கனவே போன ஒரு மென்டார் கிட்ட அட்வைஸ் கேட்குற மாதிரி இது. இந்த கான்செப்ட் தடைகளையும் சோதனைகளையும் கடக்க ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும். இப்போ இந்த பயணத்தோட அடுத்த அடிக்கு போவோம். உங்களோட முன்னேற்றத்தை கொண்டாடுறது. கொஞ்சம் நிறுத்தி இதை யோசிச்சு பாருங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் ஒரு வெற்றி தான். இந்த ஈர்ப்பு விதி பயணம்ங்கிறது ஒரே நாளில் நடக்கிற மேஜிக் கிடையாது. உடனே சக்சஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒன்றும் சும்மா ஒரு நொடியில் நடக்கிற விஷயம் இல்லை. இது ஒரு படிப்படியான வளர்ச்சி. உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிக்க நீங்கள் தினமும் செய்கிற அர்ப்பணிப்பு இது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்களோட வளர்ச்சிங்கிற மாஸ்டர் பீஸுக்கு நீங்கள் இன்னும் ஒரு வண்ணத்தை சேர்க்கிறீங்க. கடைசியாக நாம் பார்க்க போகிற பாடம் வளர்ச்சியின் வரைபடம், த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் growth. ஸோ இந்த எண்ணத்தை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு சின்ன முன்னேற்றத்தையும் கொண்டாட உங்களை அனுமதியுங்க. இன்னைக்கு ஒரு சவாலை நீங்கள் நல்லபடியாக கடந்து வந்தீங்களா? ஒரு சூழ்நிலையை புதுவிதமாக பொறுமையோட கையாண்டிங்களா? அது சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை நீங்களே பாராட்டுங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுறது மூலமாக உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் ஒரு வலுவான செய்தி அனுப்புகிறீங்க. நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க, உங்கள் இலக்குகளை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற எண்ணத்தை இது ஆழமாக்குது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் எல்லாரும் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான். அதனால் ஒரே நாளில் பெரிய மாற்றம் நடக்கணும்னு நினைக்காம உங்களுக்கான நேரத்தை கொடுங்க. உங்களோட இந்த தனித்துவமான பயணத்தோட ஒவ்வொரு அடியையும் மதியுங்க. இந்த சின்ன சின்ன அடிகள் ஒன்றா சேரும்போது தான் பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்களோட ஒவ்வொரு அடியையும் பாராட்டி ஏற்றுக்கிறது மூலமாக நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கும் போக நினைக்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு பாலத்தை உருவாக்குறீங்க. ஒரு சவால் வரும்போது விஷயங்கள் சரியாக அமையாதப்போ ஒரு எனர்ஜி கிராஸ் ரோட்ஸ் உருவாகும். அதாவது எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக்க போகிறோமோ இல்லை நேர்மறை எண்ணங்களை வளர்க்க போகிறோமான்ற ஒரு தேர்வு அது. வழக்கமாக தடைகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி வரலாம், தோல்வி பயம் வரலாம். ஆனால் உங்கள் முன்னேற்றத்தை உணர்ந்து ஒரு பாசிட்டிவான பார்வையை வளர்க்கும்போது நீங்கள் உங்களோட எனர்ஜியை ரீஅலைன் செய்கிறீங்க. உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகளை நீங்கள் கொண்டாடும்போது பிரபஞ்சம் அதை கவனிக்குது. உங்களோட அர்ப்பணிப்பையும் மாற்றத்துக்கான உங்களோட முயற்சியையும் அது பார்க்குது. அதுக்கு பதிலாக பிரபஞ்சம் சூழ்நிலைகளை உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது. இங்கே தான் இந்த ஈர்ப்பு விதியோட கலை முழுமையடையுது. இது பர்ஃபெக்ஷன் பற்றினதோ இல்லை ஒரே நாளில் நடக்கிற மாற்றத்தை பற்றினதோ இல்லை. இது உங்களோட தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் இந்த பயணத்தை ஏற்றுக்கிறத பற்றினது. ஸோ மக்களே, எப்பவும் விழிப்புணர்வோடு இருக்கிற இந்த பிரபஞ்சம் உங்களோட முயற்சிகளை அங்கீகரித்து உங்களோட எண்ணங்களோடு இணையுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட சிற்பி நீங்கள் தான். இந்த பயணத்தில் என்னோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயன்பெற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துகளையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.